தைப்பூச காவடியாட்டத்தின் போது இந்துக்கள் உச்சரிக்கும் வேல் வேல் ஸ்லோகத்தை மதுபோதை மற்றும் பேயாட்டத்துடன் தொடர்புபடுத்தி பேசியுள்ள இஸ்லாமிய மத போதகர் ஜாம்ரி வினோத்தை மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கடுமையாக சாடியுள்ளார். ஜம்ரியின் கருத்து பொறுப்பற்றது என்பதோடு இந்துக்களின் மனதை புண்படுத்தும் செயல். இதனால் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படுகிறது. 3R எனப்படும் இனம், மதம், ஆட்சியாளர்களை நிந்திக்கும் இச்செயல் தண்டிக்கப்பட வேண்டுமென தீவிர முருக பக்தரும் பத்துமலை தைப்பூசத்தில் தவறாது காவடி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்துபவருமான சரவணன் கூறினார். இந்துக்களை ஜம்ரி இழிவுபடுத்தி பேசுவது இது முதன்முறையல்ல. தொடர்ந்து அச்செயலில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதேதோ பலவீனமான காரணங்களின் பின்னால் ஒளிந்து கொண்டு நடவடிக்கைகளில் இருந்தும் அவர் தப்பித்து விடுகிறார். இது தொடரக்கூடாது என வலியுறுத்திய டத்தோஸ்ரீ சரவணன் ஜம்ரி மீது உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உள்துறை அமைச்சை கேட்டுக்கொண்டார். அவர் மீது ஏராளமான புகார்கள் செய்யப்பட்டு விட்டன. இந்துக்களை அவர் தொடர்ந்து சீண்டுவதை தடுக்க தீர்க்கமான ஒரு முடிவை அரசாங்கம் எடுத்தே ஆக வேண்டுமென சரவணன் கூறினார். பேய் பிடித்தது போலவும் மது போதையில் இருப்பது போலவும் வேல் வேல் என கூறிக்கொண்டு ஆடும்போது இந்துக்களுக்கு அது எளிவாக தெரியவில்லை என தனது ஃபேஸ்புக் பதிவில் ஜாம்ரி சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்துக்கள் செய்வதை பார்த்துதான் மற்றவர்களும் வெறுமனே பின்பற்றுகிறார்கள். ஆனால் மற்றவர் செய்யும் போது மட்டும் அது அவர்களுக்கு இழிவாகப்படுகிறது. மற்றவர் இழிவுபடுத்தக்கூடாது என்றால் அவ்வாறு செய்வதை முதலில் நீங்கள் நிறுத்துங்கள். இல்லை என்றால் ஏளனம் செய்கிறார்களே என கூப்பாடு போடாதீர்கள் என ஜாம்ரி வெளியிட்டுள்ள பதிவு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஏற்கனவே ஏரா வானொலி விவகாரத்தால் புண்பட்டிருக்கும் இந்துக்களை இது மேலும் மேலும் காயப்படுத்துவதாக சமூக ஊடகங்களில் பலர் கொந்தளித்து கருத்தை பதிவிட்டு வருகின்றனர். 2018ஆம் ஆண்டு சுபாங் ஜயா சீஃபில் ஆலயத்திற்கு வெளியே நிகழ்ந்த கலவரத்தில் தீயணைப்பு வீரர் முகமது காசிம் உயிரிழந்த சம்பவத்தையும் ஜாம்ரி தொடர்புபடுத்தி பேசியிருக்கிறார். அதாவது அறிவிப்பாளர்கள் வேல் வேல் என்று ஆடியதால் அடிப்புக்கு நடந்தது போன்று உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டு விடவில்லையே என சற்று நக்கலான தோரணையில் ஜம்ரி பதிவிட்டுள்ளார். வேல் வேல் என உச்சரித்து வீடியோவில் ஆட்டம் போட்ட ஏரா வானொலி அறிவிப்பாளர்கள் 3 விசாரணைக்கு ஆளாகியிருப்பது குறித்து கருத்துரைக்கையில் ஜம்ரி வினோத் அந்த சர்ச்சை கருத்தை பதிவேற்றியுள்ளார். தைப்பூசத்தை இழிவுபடுத்தும் வகையில் இஸ்லாமிய மத போதகர் ஜம்ரி வினோத் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றியுள்ள சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் போலீசில் புகார் செய்துள்ளார். கோலாலம்பூர் டாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் அப்புகார் செய்யப்பட்டது. தைப்பூச காவடியாட்டத்தை மட்டும் அவர் இழிவுபடுத்தவில்லை. மாறாக சுபாஞ்சயா சீஃபில் ஆலய கலவரத்தில் தீயணைப்பு வீரர் அடிப் உயிரிழந்த சம்பவத்தையும் தேவையின்றி தொடர்புபடுத்தி பேசியுள்ளார். ஜம்ரியின் பொறுப்பற்றத்தனமான இச்செயல் பல்லின மக்கள் வாழும் நாட்டில் மோதல்களை உண்டாக்கி நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் தீய நோக்கத்தை கொண்டது. எனவே ஜம்ரி மீது உடனடி நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு தனது போலீஸ் புகாரில் ராயர் கேட்டுக்கொண்டார். வேல் வேல் என உச்சரித்து வீடியோவில் ஆட்டம் போட்ட ஏரா வானொலி அறிவிப்பாளர்கள் 3 விசாரணைக்கு ஆளாகியிருப்பது குறித்து கருத்துரைக்கையில் ஜம்ரி வினோத் அந்த சர்ச்சை கருத்தை பதிவேற்றியுள்ளார். பேய் பிடித்தது போலவும் மது போதையில் இருப்பது போலவும் வேல் வேல் என கூறிக்கொண்டு ஆடும்போது இந்துக்களுக்கு அது இழிவாக தெரியவில்லை. இந்துக்கள் செய்வதை பார்த்துதான் மற்றவர்களும் வெறுமனே பின்பற்றுகிறார்கள். ஆனால் மற்றவர் செய்யும் போது மட்டும் அது அவர்களுக்கு இழிவாகப்படுகிறது. மற்றவர் இழிவுபடுத்தக்கூடாது என்றால் அவ்வாறு செய்வதை முதலில் நீங்கள் நிறுத்துங்கள். இல்லை என்றால் ஏளனம் செய்கிறார்களே என கூப்பாடு போடாதீர்கள் என ஜம்ரி வெளியிட்டுள்ள பதிவு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நாட்டின் முன்னணி மலாய் வானொலி நிலையமான ஆஸ்ட்ரோவின் ஏரா FM-இன் ஒலிபரப்பு உரிமம் தற்காலிக ரத்து செய்யப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது. அவ்வுரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்யும் நோக்க நோட்டீஸை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC ஏரா நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளதே அதற்கு காரணம். உரிமத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என அந்த நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்க ஏரா வானொலிக்கு 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிறகே எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும் என MCMC வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தைப்பூச காவடியாட்டத்தை குறிக்கும் வேல் வேல் ஸ்லோகத்தை இழிவுபடுத்தி ஏரா அறிவிப்பாளர்கள் நடனமாடி வீடியோ வெளியிட்ட சர்ச்சை தொடர்பில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவ்விவகாரம் தொடர்பில் ஆஸ்ட்ரோவின் உயர் நிர்வாகத்தினரை அழைத்து விசாரித்தும் உள்ள MCMC 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது.
விசாரணை அறிக்கை மேல் நடவடிக்கைக்காக இன்று சட்டத்துறை அலுவலகத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அறிவிப்பாளர்கள் வேல் வேல் என உச்சரித்து நடனமாடுவதும் பின்னர் பெரும் சிரிப்பலை எழுவதுமாக இருந்த அந்த வீடியோவுக்கு இந்துக்கள் மத்தியில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது. சம்பந்தப்பட்ட 3 அறிவிப்பாளர்கள் விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் புக்கிட் அமான் போலீசில் நேற்று அவர்களின் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையிலான சமூக ஊடக பதிவு குறித்து மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறையான ஜாக்கிம் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMCயிடம் புகார் செய்துள்ளது. சம்பந்தப்பட்டவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட ஏதுவாக போலீசிலும் புகார் செய்திருப்பதாக ஜாக்கின் தலைமை இயக்குனர் டாக்டர் சிராஜுடின் சுஹைமி கூறினார். அப்பதிவு அப்பட்டமாக இஸ்லாத்தை அவமதிப்பதோடு சமயங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்க வல்லது. ஜாக்கிம் அதனை கடுமையாக கருதுவதால் அவ்விஷயத்தில் சட்டத்திற்குட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். இந்துக்களை இழிவுபடுத்தி சர்ச்சைக்குரிய வீடியோவை பதிவேற்றிய ஏரா FM வானொலியின் 3 அறிவிப்பாளர்களின் செயலை ஜாக்கிம் சாடிய மறுநாள் இச்சம்பவம் நடந்துள்ளது. பல்லின மக்கள் தங்களுக்கிடையில் பரஸ்பர மரியாதையை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதுவும் இந்த புனித ரமலான் மாதத்தில் மற்றவர் மனம் புண்படும்படியான காரியத்தில் ஈடுபடக்கூடாது என சிராஜுடின் கேட்டுக்கொண்டார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. உள்ளூர் நடிகரும் மேடை நகைச்சுவையாளருமான ஹரித் இஸ்கண்டார் மற்றும் செசிலியா யாப் இருவருக்கும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC தலா 10,000 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. ஒரு மாதத்திற்கு முன்னர் ஃபேஸ்புக்கில் இஸ்லாத்தை சிறுமைப்படுத்தும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டதற்காக அந்த அபராதம் விதிக்கப்பட்டது. அவர்களின் சர்ச்சைக்குரிய பதிவை ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மேத்தா ஏற்கனவே நீக்கிவிட்டது. இந்நிலையில் ஹரித் மற்றும் செசிலியாவின் ஃபேஸ்புக் கணக்குகளை நிரந்தரமாக மூடுமாறு MCMC முன்வைத்துள்ள விண்ணப்பத்தை மேத்தா பரிசீலித்து வருவதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அந்த ஆணையம் கூறியது. நாட்டில் சர்ச்சையான ஹெம் சாண்ட்விச் விவகாரம் குறித்து பேசி செசிலியாவும் ஹெம்செப் என்ற பெயரிலான ஒரு கிளாஸ் காபியின் புகைப்படத்தை பதிவேற்றி ஹரித்தும் முன்னதாக சர்ச்சையில் சிக்கினர். ஹெம் என்ற சொல்லை பார்த்தாலே தனது சமய நம்பிக்கை ஆட்டம் காண்பதாக ஹரித் ஸ்லேடியாக கூறியிருந்தது முஸ்லிம்கள் மத்தியில் பெரும் கண்டனங்களை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. Colors of India பெருமையுடன் வழங்கும் Perak International Indian Expo and Viral Food Festival Aeon Big Fallen Ipoh Perakil 5 to 9 மார்ச் வரை. Viral Food Festivalil 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். Aeon Big Fallen Ipoh Perakil. Big sale, big discount. முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் மீதான ஊழல் விசாரணையை அனைவரும் மதிக்க வேண்டும். அதை விடுத்து யாரும் முன்கூட்டியே தாங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டுள்ளார். வெளிப்படையான மற்றும் நியாயமான விசாரணை நடத்த மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCக்கு நாம் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றார் அவர். கொள்கை மிகவும் தெளிவானது. அதாவது யாராக இருந்தாலும் அவர் விசாரிக்கப்படுவார். அமைச்சர்களும் அதில் விதிவிலக்கு அல்ல என நாடாளுமன்ற பணியாளர்களுடனான நோன்பு துறப்புக்கு பிறகு பிரதமர் பேசினார். 9வது பிரதமராக இருந்தபோது கெலுவார்கா மலேசியா கொள்கை விளம்பர நடவடிக்கைக்கு 700 மில்லியன் ரிங்கிட் செலவான விவகாரத்தில் இஸ்மாயில் சப்ரியை சந்தேக நபராக அறிவித்து MACC விசாரணை நடத்தி வருகிறது. நாளை வெள்ளிக்கிழமை 2வது முறையாக அவர் வாக்குமூலம் அளிக்க செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்மாயில் சப்ரியின் 4 முன்னாள் அதிகாரிகளுக்கு சொந்தமான இடங்களிலிருந்து 170 மில்லியன் ரிங்கிட் பணமும் 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 16 கிலோகிராம் தங்க கட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.